விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். யோகாதிபதி சுக்கிரனால் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்த காரணத்தினால் லாபமும் யோகமும் அதிக அளவு பெறக்கூடிய பலம் பெற்ற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை, அதாவது 25/2/2024 முதல் 2/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகர ராசியிலே உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் அவரோடு யோகாதிபதியாகிய சுக்கிர பகவானும் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் அவரோடு அட்டமாதிபதியாகிய சூரிய பகவானும் பாக்யாதிபதியாகிய புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே குரு பகவானும் பாக்யஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் கிரக அமைப்புகள். இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம் வருகிறது. சந்திராசிரம தினமாக அன்றைய தினம் உங்களுக்கு வர்றதுனால கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக மட்டும் இருந்துக்குங்க. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்யுமா அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 25/2/2024 திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியும் நட்சத்திரம் பூர நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு மத்தியமான நாள் உங்கள் ராசி கணக்குப்படி. அடுத்து 26/2/2024 அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி, சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அதாவது அன்றைக்கி முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் முதல் சுப முகூர்த்த நாளே அதுதான். அடுத்து செவ்வாய்க்கிழமை 27/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்று கரி நாள். அடுத்ததாக புதன்கிழமை, அதாவது 28/2/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்று சங்கடகர சதுர்த்தி. அடுத்தபடியாக 29/2/2024 வியாழக்கிழமைக்கு அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நாள், அன்று கரி நாள். அதாவது இந்த வாரத்தில் 2 நாள் கரி நாள். ஒன்று செவ்வாய்க்கிழமை, இன்னொன்று வியாழக்கிழமைக்கு. அடுத்ததாக ஆங்கில மாத பிறப்பு, அதாவது மார்ச் மாதம் பிறக்குது 1/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி, நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், அன்று சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 2 நாள் சுபமுகூர்த்த நாள். ஒன்று திங்கட்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த 2 நாளும் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை 2/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியும், நட்சத்திரம் 11 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரமும் வருகிறது, சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மகர ராசி என்பதே பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு பலன்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான வாரம், எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பெரிய பலத்தை கொடுப்பார். சனி பகவான் வேறு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால் அந்த பலம் உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அவரோட சுக்கிர பகவான், அதாவது மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லுவோம், அவரும் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கல. இந்த வாரம் உண்மையிலே ஒரு கோல்டன் வாரம்னு சொல்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்த வாரமாக அமைகிறது. அப்போ அதாவது சும்மா சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா 7 சனி ஓடுது, விரைச்சனி ஓடுதுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதான் பொதுவான விஷயம்.
அடுத்தபடியாக பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கல, பணம் காசு பொருளாதாரம் சிறந்த நற்பலனை தரும். ஏன்னா அவரே செவ்வாய் வந்து லாபாதிபதி ப்ளஸ் வந்து 4ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை பிறகு வாய்ப்புகள் கிடையாது. அதாவது கொடுக்கல் வாங்கலில் வந்து நிம்மதியான தன்மைகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு திருப்திகரமான நிலைகளை நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு. வட்டி அல்லது இஎம்ஐ கட்டுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சரியான நேரத்தில் உங்களுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்பு, அந்த சூழ்நிலையெல்லாம் அமைச்சு கொடுக்குற யோகம் உண்டு. தொழில் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இந்த வாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா ஜீவனாதிபதியே உங்கள் ராசியில் உட்காந்துருக்கனால அந்த ஜீவன யோகமும் முயற்சிக்குரிய லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் லாபமும் யோகமும் கிடைக்கக்கூடிய இந்த வாரம் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு சுப பலன்களை எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாரம். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அருமையான வாரம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் புத பகவானோட இணைந்து அமர்ந்திருப்பது லாபத்தையும் யோகத்தையும் தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக மட்டும் இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன, அவர் அட்டமாதிபதியாக வந்த காரணத்தினால தேவையில்லாத அந்நிய நபர்களின் குறுக்கீடு அல்லது நமக்கு மேலே பணி புரியக்கூடியவங்க அல்லது நம்ம கூட பணி புரியக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ் இவங்க வந்து தேவையில்லாமல் நமக்கு வந்து ஒரு குறுக்கீடுகள் ஏற்படுத்தி கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நடக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனுக்குரிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று, இந்த வாரத்தில் மிகப்பெரிய லாபம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு தான். மாணவ செல்வங்களே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் சுபமாக யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த கல்வித்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீ வரும் காலகட்டங்களில் ஸ்கோர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கான அடித்தளமான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா சிறந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 2 நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுப நாட்கள் வருகிறது. இந்த சுப நாட்களை நீங்கள் பயன்படுத்தினால் சுபமும் யோகமும் கலந்த லாப பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த சுபமங்கல முகூர்த்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், குழந்தைகளால் லாபங்கள் கிடைக்கும். அதாவது வந்து கணவர் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு அல்லது உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுவது போல் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவருடைய வழியிலே வந்து சுபமங்கல யோகங்கள் நடக்கும். அதற்கு உங்களுக்கு அழைப்புதல் கிடைக்கும் அல்லது உங்கள் மூலியமாக அந்த சுபமங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு வந்து முதல் சுபயோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகர ராசி பெண்களுக்கு இந்த வாரம் சுப மங்களம் நிச்சயம் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியோட வருகை அந்த பலனை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளித்தரும். அதனால் வந்து உங்களுக்கு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். அடுத்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் சுப யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி வருகிறது, விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதி வருகிறது, பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் சிவபெருமானையும் வாராகியம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து சஷ்டி திதி விசாக நட்சத்திரத்தோடு கூடி வரக்கூடிய அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சுப யோகங்கள் கிடைக்கும். சப்தமி திதி இந்த வாரத்தில் கடைசி நாளில் வருது, அந்த சப்தமி திதியில் வழிபாடு பண்ணிங்கன்னா கன்னிமார் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சுபமும் யோகமும் லாபமாக கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.